பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இது உங்க அசால்ட் அரசியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநில இளைஞர் அணி செயலாளர் அண்ணன் சங்கத்தமிழர் நம்மளோட இருக்காங்க. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்ல மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனா இப்ப இந்த தேர்தலோட பிரச்சாரம் படுவேகமா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பிரதமர் மோடி முஸ்லிம்களை இழுத்து ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதோட முக்கியமான ஒரு பிரச்சனை இங்க தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கேன். பாஜகவுடைய வேட்பாளர் நயினா நாகேந்திரனுக்கு சொந்தமான 4 கோடி ரூபாய் ட்ரெயின்ல சிக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு. இந்த 4 கோடி ரூபாய் மேட்டர் பத்தி உங்க கருத்து என்ன? நான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் தொடர்ந்து மகத்தான நோன்பு இருந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய தோழர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் இளைஞரணி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் தலைவர் தலைமையிலும் நாங்களும் ஒரு 5 நாட்கள் தொடர்ந்து இருந்தோம். அதை இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வருங்காலங்களில் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார், தொடர்ந்து இருப்பதற்கான உத்திகளை கையாளுவோம் என்று சொல்லியிருக்கிறார். நான் இப்ப உங்க கேள்விக்கு வர்றேன். அதாவது உண்மையான செய்தி. ஏதோ நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்ப நக்கல் பண்ணுவோம், அவரை ஓட்டுவோம், அவர் உண்மையான முகத்தை திரையை கிழிப்போம், அது வேற. இது தேர்தல் அரசியல் வந்துருச்சு. திறமை இருக்கிறவங்க ஓட்டு மக்கள் போட்டாங்கன்னா எந்த நாய் கூட ஜெயிச்சு போகலாம், பன்னி கூட ஜெயிச்சு போகலாம், குதிரை கூட போகலாம். அது நமக்கு எந்த மாட்டு கருத்து இல்ல. மக்கள் தேர்ந்தெடுத்தா முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்தி கிடைச்சிருக்குன்னா, நம்ம ஆட்டுக்குட்டி இருக்காருல்ல, அவர் எப்படியும் கோயம்புத்தூர்ல தோத்து போயிடுவார் என்பது செய்தி நெறியாளர் அவர்களே. அப்ப அவர் நினைச்சிருக்காரு, சரி நம்ம தோத்து போயிடுவோம், வேற எவனாவது ஜெயிச்சு அங்க போயிட்டாங்கன்னா பெரிய சிக்கலாகி போயிரு அப்படின்னு போகும்போது, இந்த நயனா நாகேந்திரன் ஒருத்தர் இருக்காரு, நாயனார் நாகேந்திரன் அப்படின்னு, அவரு ஆரம்பத்து திராவிட கட்சிகள்ல இருந்து வந்தவர். அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, நம்ம எப்படியே ஜெயிச்சிருவோம் அப்படின்றதுக்காக பல அமௌண்ட்டுகளை ரெடி பண்ணி, பல கோடிகளை, கொஞ்சம் பல கோடி ரெடி பண்ணி அந்த எல்லா வேலையும் செய்துட்டு இருக்காரு. ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுத்துக்கிட்டு. இது அவருடைய கட்சி தலைவன்ற முறையில அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போச்சு. தெரியுமே அவர் என்ன பண்ணிருக்காரு, தாம்பரத்துறை ஆணையர் இருக்காரு, கமிஷனர், தாம்பரம் கமிஷனர், அவர் நம்பரா போன் பண்ணி பக்காவா சொல்லிட்டாருங்க, இங்க பாருங்க இந்த 4 பேரு ட்ரெயின்ல போறாங்க, இதுல அமௌண்ட கொண்டுட்டு போறாங்க, போய் பிடிச்சிருங்க அவங்க போட்டு கொடுத்து விட்டாரு. உடனே அது நேர போய் அழக்கா தூக்கி இருக்கிறாங்க. யதார்த்தமா ஒரு இதுல போகும்போது தலைவரை கூட நேற்று போகும்போது ரைடு விட்டு இருக்கிறாங்க. உடனே கூலா இருந்திருக்கிறாரு, உடனே செக் பண்ணிருக்காரு, ஒண்ணுமே இல்லை. அது மாதிரி பல தலைவர்கள் ரைடு விடுவாங்க, அது உங்களுக்கு தெரியுமா, தேர்தலுடைய அது வேலை. இந்த குறிப்பு எப்படின்னா, நேர போய் தாம்பரத்துல போய் ட்ரெயின்ல போய் உள்ள போய் எங்கடா 4 பேரு அவரு போட்டாவே நேர பார்த்து ஆளா அப்படி தூக்கி முடியாது. நான் சொல்றதே முதல்ல உங்க தொலைக்காட்சியில் உண்மையை சொல்றேன். எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிங்க எனக்கு முக்கியமான ஒரு சோர்ஸ், சும்மா சவுக்கு சக்கருக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு சோர்ஸ் இருக்கு, எங்களுக்கு சோர்ஸ் மூலமா எங்களுக்கு செய்தி கிடைத்து இருக்கிறது. உடனே அலக்கா போய் தூக்கணும்னு அவங்க துருவி விசாரிச்சிருக்கிறாங்க, அவங்க மறைச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஐசே உங்க தலைவர் தாப்பா போட்டு விட்டது, உண்மையை ஒத்துக்குங்கப்பா, நீங்க பாட்டு சும்மா அப்படி இருக்காங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி ஃபுல்லா சொல்லிட்டாங்க, அப்ரூவ் ஆகிட்டாங்க. ஐயா 4 கோடி நாங்க எடுத்து வந்திருக்கிறோம், இந்த 4 கோடி யாரு கொண்டு போறோம்னா நயனா நாகேந்திரன் தான் கொண்டு போறோம், அங்க போய் கொடுக்கறதுக்கு. அப்படியா, சரி ரைட்டு வா எழுதிக்க. அது மட்டும் இல்லாம அவங்க வேற இன்னும் ஒரு 4-5 பேர் போட்டு கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் இதுக்கு போங்கன்னா இது நெல்லைக்கு போயிருக்கிறாங்க, இதே குறிப்பு. அங்க போய் பார்த்தா ஒரு வீட்டுல எல்லாம் குவாட்ரு ஆஃப் ஃபுல்லு, அவ்வளவு வேட்டி சட்டை சேலை எல்லாம் அடிச்சு வச்சிருந்துருக்காங்க. அதையும் அடக்கத்துக்கிட்டாங்க. இப்ப என்ன ஒரு விஷயம்னா, அதாவது ஆட்டுக்குட்டி பாருங்க எவ்வளவு ஷேட்டுன்னு பாருங்க. சரி நம்ம தான் ஜெயிக்க முடியாது போனா எவ்வளவு ஒரு ஜெயிச்சுட்டு போகட்டுங்க. அங்க என்ன இல்லைங்க, இப்படிப்பட்ட ஆட்களை வச்சு நீங்க எப்படி யோசிச்சுக்கிறீங்க, பிஜேபிக்காரங்க எப்படிப்பட்ட ஆளுநர்களே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அயோக்கிய பயிலுங்க. உலகத்திலேயே ஒரு பெரிய அயோக்கிய குறிப்பு இருக்குன்னா எந்த குறிப்புனா பிஜேபி குறிப்பு தான். அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? சில நாள் முன்னாடி சொன்னாரு, நாங்க ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டோம், ஓட்டுக்கு குறைவா செலவு பண்ற கட்சியே பாரதிய ஜனதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் முன்னாடி தான் பேசியிருந்தாரு. இப்ப எங்க போய் வைப்பாரு அவருடைய வாயை? நான் தெரியாம கேட்கிறேன். இப்ப நீ வாயை வச்சு நீங்க சொன்ன உன் வாயை தானே சொன்னேன். என்ன சொன்ன, நாங்க ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டோம், அப்படியாகும் இப்படியாகுங்க. ஆள் புடி விட்டானே, நீயே போட்டு கொடுத்து இப்ப மாட்டிக்கிட்டாங்கல்ல. இப்ப என்ன சொல்ல, நீ உண்மையிலேயே ஒரு நேர்மையான ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஒரு காலத்துல இருந்துன்னு சொல்றாங்க. அது உண்மைனா நீ பொது தளத்துல மீடியாட்ட பத்திரிகையாளர்கிட்ட நீ சொல்லணும், ஐயா இது மாதிரி தெரியாம செஞ்சுட்டேன், எங்க கட்சிக்காரங்க இன்னும் யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லு. அதான் இப்ப புடி வெட்டு எல்லாம் அப்ரூவ் ஆகி எல்லாம் செய்தி போய்கிட்டு இருக்கு. அப்புறம்
அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இவங்க பேசுறது பூரா ஒண்ணுங்க, செய்யறது பூரா ஒண்ணுங்க. அதுக்கு தாங்க எங்களுக்கு அவங்க மேல போகும். வேற ஒண்ணும் இல்ல. வேட்பாளர் யார் தோத்தாலும் அண்ணாமலை ஜெயிச்சுறாரு அப்படின்னு சொல்லி பாஜக வட்டாரத்துல பேசிக்கிறாங்களே. இல்ல இல்ல இல்ல, யாரு ஜெயிச்சாலும் ஜெயிப்பாங்க, அண்ணாமலை நிச்சயமாக தோப்பாரு. அது எந்த பாட்டு கருத்துமே இல்ல. ஏங்க அண்ணாமலைக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களேங்க? நீ என்னன்னு சொல்றீங்க? அது ஆட்டுக்குட்டி பேசுறதுக்கு தயாரா இருக்கு, பிரியாணி போடுறதுக்கு தயாரா இருக்கு. அதை விட்டுட்டு அதை போய் ஜெயிச்சு போய் இது பார்லிமெண்ட் எல்லாம் பேசிச்சுன்னா எப்படி? அதுவே 10,000 புக்கை படிச்சிருக்கு, 20,000 புத்தகத்தை படிச்சிருக்கு, என்னவாவது அது உள்டா அடிக்கணுங்க. மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்போ இந்திய அளவுல நம்ம அரசியல்ல முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் உடைய தேர்தல் வாக்குறுதி அவ்வளவு ஒரு அற்புதமான அந்த பல விஷயங்களை பார்க்க முடிஞ்சு. அதுல குறிப்பா காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க அப்படின்னா ரஃபேல் ஊழல் சம்பந்தமான விஷயம், தேர்தல் பத்திர ஊழல் சம்பந்தமான விஷயம், பெக்காசஸ்ல எதிர்கட்சிகளை ஒட்டு கேட்டது சம்பந்தமா இது சம்பந்தமா விசாரணை ஆணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு இந்தியாவுல இதுவரைக்கும் காங்கிரஸ் எத்தனையோ தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கலாம். இந்த சுதந்திர இந்தியால முதல் முறையாக ஒரு சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருப்பதாக அனைத்து மக்களுமே கொண்டாடுறாங்க. அனைத்து தரப்பு மக்களுமே இந்தியாவுல உலக நாடுகளும் பாராட்டுகிறது. ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு அருமையான ஒரு தேர்தல் அறிக்கை என்று பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நம்மளாம் பாராட்டி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் மோடி ஒருத்தர் இருப்பாரு, மறந்துருப்பீங்களா? ஞாபகப்படுத்துறவங்களுக்கு நம்ம பாரத பிரதமர் அவரு ஒரு கருத்து சொல்லியிருக்காருங்க. அந்த கருத்து சொல்லிட்டு அவங்க ஆன்சருக்கு வர உண்மையிலே நான் சும்மா சொல்லிட்டா கூட நீங்க நம்ப மாட்டீங்க, உண்மையிலே மோடி தான் சொன்னாரா அப்படின்னு நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. நான் படிச்சே சொல்றேன் பாருங்க. இவ்வளவு சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கை, அந்த அறிக்கையில சிறப்பு நீங்க சொன்ன மாதிரி அந்த விசாரணை கமிஷன் எல்லாம் வைக்க போறாங்க. யாரு அந்த இதெல்லாம் மொபைலுக்குலாம் வச்சாங்கல்ல, சாப்ட்வேரை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுக்காங்க பயாசஸ், அதுக்கெல்லாம் ஆளை பிடிச்சு போட போறாங்க. அதே மாதிரி நம்ம தேர்தலுக்காக பாண்டு வாங்கினாங்க, அதெல்லாம் பாண்டு யாருக்கு என்ன வாங்கணும் அதுக்கு இப்ப வைக்க போறாங்க. ரேஃபல் ஊழலை கண்டுபிடிக்க போறாங்க. இதெல்லாம் சிறப்பு. இதை கண்டுபிடிச்சா மோடி நேர சிறைச்சாலைக்கு போகணும், அது வேற பிரச்சனை. நான் அந்த மோடி என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன். இவ்வளவு சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கைய அவர் பேசின பேச்ச பாருங்க பொதுமக்களே, பாருங்க. அதாவது நான் சில நேரங்கள் அயோக்கிய பைய அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு, என்னங்க பாரத பிரதமரை போய் ஒரு அயோக்கிய பைய, திருட்டு பைய, பிராடு பைய, பித்ராட்டு பையனுக்கு எல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் ஒரு நியாயமான ஒரு நேர்மையான ஆட்கள் என்ன கேட்பாங்க. நான் ஏன் நான் சொல்றேன்றது நீ உள்நோர்ந்து பார்க்கணும். நான் போய் வாஜ்பாய் எனக்காக நான் சொல்லியிருக்கேனா? அதே மாதிரி நிர்மலா கூட பாவம், அந்த அம்மாவை ஏன் பேசியிருக்கேனா? ஏன் இந்த மோடியை மட்டும் நான் சொல்றேன்னா, இந்த மோடி இருக்கா பத்தில பயங்கர பிராடு பையங்க சீரிச்சாங்க. பாருங்களேன், அவர் ஒரு அறிக்கையில மேடையில பேசியிருக்க தேர்தல் மேடையில இந்த தேர்தல் அறிக்கை வரும்போது உனக்கு துப்பு இருந்தா அதற்கு எதிர்வினையாற்றுவதாக ஒரு நல்ல ஒரு தேர்தல் அறிக்கையை கொடு. 24 பேர் கொண்ட ஒரு குழுவனை போட்ட உன் குழு இது வரைக்கும் தேர்தல் அறிக்கை செய்யலைன்னா அப்ப என்ன அர்த்தம்? பயப்படுறீங்களா? நீ தேர்தலை பயப்படுறவங்க தேர்தல் அறிக்கைக்கு நீ பயந்து போயிட்டீங்களா? அந்த தேர்தல் அறிக்கை குழுல பிஜேபியில ஒருத்தன் கூட தமிழ்நாட்டுக்காரர் இல்ல, ஒருத்தன் கூட நார்த் இந்தியாக்காரங்க எல்லாமே இருக்கிறான். இதே யாரும் இல்ல, இந்த பேருந்து சவுத் இந்தியாக்காரர் யாரும் இல்ல, ஒரு இஸ்லாமியர் கூட இல்ல, ஒரு கிறிஸ்துவன் கூட இல்ல. நாடுகள் எல்லாம் கலந்ததான நாடு. உன் தேர்தல் அறிக்கையில சும்மா நார்த் இந்தியாக்காரனை மட்டும் நீ வச்சு செஞ்சேன்னா அப்ப நீ யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வர்ற உங்க பாயிண்ட்டுக்கு படிக்க நான் அப்படியே போயிட்டேன். அதை பாரு என்ன பேசிக்காரு பாருங்க. காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கை என்ற பெயரில் பொய்மூட்டை ஒன்றை அழித்து விட்டு இருக்கிறது. ஓகே, இது நீ எதிர்கட்சின்ற போது உனக்கு சொல்றதுக்கு உனக்கு அருகதை இருக்கு, ரைட்ஸ் இருக்கு, சொல்லிட்டு போப்பா. நீ அவனை பொய்மூட்டை சொல்லு, நீ இவங்களே சொல்லு, அதுல பிரச்சனை. அதுக்கு அடுத்து பாருங்க, திருட்டுப்பா என்ன சொல்றீக்கான்னு பாருங்க. என்ன பாருங்க பிரதர், திருட்டு சொல்லுங்க. நீ கோவப்படுற மாதிரி தெரியுது முகத்தை பார்த்தா. கவலையே படாது, திருடன் சொல்ல வேண்டும். அது என்ன அடிக்காம பாருங்க. இதில் ஒவ்வொரு பக்கத்திலும் இந்தியாவை துண்டாக்கும் முயற்சிகள் தெரிகிறது. இது சுதந்திரத்திற்கு முன் முஸ்லீம் லீக் கொண்டிருந்த எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. முஸ்லீம் லீக்கை திணிக்கவே காங்கிரஸ் விரும்புகிறது. இன்றைய இந்தியாவில் அன்றைய முஸ்லீம் லீக் சிந்தனைகளை திணிக்க முயற்சிக்கிறது. இது வேமன் திருட்டு பயன்றது. உங்களுக்கு தைரியம் இருந்தா டெய்லி சொன்னா கூட உங்களுக்கு கோவம் வரும், மனுஷுக்கு பெரியவரெல்லாம் பார்க்கும்போது ஏன்பா அவனை போய் பேன்றீங்க, உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன சொல்லி அவர் ரைட்டு திருட்டு பேர் சொன்னா யாரும் தப்பா எடுக்க மாட்டாங்க. உனக்கு உண்மையான ஒரு திராணி இருந்தா, தெம்பு இருந்தா, 54 இன்ச்சுன்றது உண்மையா இருந்தா நீ என்ன பண்ணணும்? ஒரு தேர்தல் வச்சு நீ அவங்களுக்கு எதிர்ப்பா நீ கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு முஸ்லீமுக்குரிய கருத்துக்களை நீ சொல்லுது அப்படின்னா அப்ப இஸ்லாமியர்கள் மேல ஒரு வெறுப்பை உருவாக்கி ஒரு அரசியல் கலவரத்தை உருவாக்க திட்டமிடுகிறாயா அப்படின்னு பொதுவான மக்கள் கேட்கிறார்கள். அதை நான் திருட்டு பேர் சொல்றேன். அது மட்டும் இல்ல, நீங்க நினைச்சுக்கிட்டு ஏன்னா இப்ப மட்டுமே செய்யறாரு. நான் அவர் வரலாறு சொல்றேன் பாரு, நீங்களே ரொம்ப யோசிப்பீங்க. 2022 சட்டமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேசம் நடந்துச்சா? அந்த உத்தரப்பிரதேச தேர்தல் அப்ப அங்க ஒரு சாமியார் பையன் இருப்பேன்,
இவனுக்கு இவனுடைய தம்பி மாதிரி அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி வச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் உயரமா இருப்பாரு, இருந்தாலும் இந்த ஆளு குட்டியா இருப்பான், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ரெண்டு பேருக்குமே உருவான இடம் ஒரே இடம் தான். நீங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிம்பர் எடுத்து லெவல் பார்த்து பெண்டிங் பார்த்து அனுப்பி விட்ட இடம் ஒரே இடம். அவர் என்ன சொல்றாப்புல, 80 20 பாத்துக்கிடுவோம் தேர்தல் இல்லைங்க, உத்தரப்பிரதேச தேர்தல் 80 20 நமக்கு ஒண்ணும் புரியல. 80 20 ஏதோ மேத்தமெட்டிஷனா இருப்பான்னு பார்த்தா 80 இந்துக்கலாம், 20 முஸ்லீம்களா, பைத்தியக்காரப்பாளே. நீ யாரு? நீ ஐயப்பைய, நீ பிராமண கோட்பாடை உருவாக்கிய ஒரு RSS கும்பல். நீ என்ன 3% சொல்லு, 3 97 உங்களை பாராட்டிருக்கலாம். ஆனா நீ எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு எங்களை மாதிரி இந்த ஜனநாயக சக்தியிலையும் சேர்த்துக்கிட்டு 80 20 மோதி பார்ப்போம்னாங்க. யோசித்து பாருங்க, அது அங்க அப்படி. ஆனா இப்ப தோக்கப்படாது. உத்தரப்பிரதேசத்துல ஒரு முக்கியமான விஷயத்துல நீங்களே பிரமித்து போயிருவீர்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். உத்தரப்பிரதேசத்துல 80க்கு 20 அந்த காலத்துல சவுடால் பண்ண சட்டமன்றத்துல ஏதோ பிரார்த்தனை பண்ணி EVM மிஷினை வச்சு ஏதோ ஜெயிச்சு விட்டீங்க விடுங்க. இப்ப இருக்கிற ஒரு பெரிய தோல்வியை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த ராமர் கோயில் கட்டாய பாருங்க, அந்த இடத்துக்கு தொகுதிக்கு பேரு பைசாபாத். அந்த தொகுதிக்கு பேரு பைசாபாத்துங்க. அந்த தொகுதி இப்ப காங்கிரஸ் சமஸ்வாதி கட்சி இருக்கு பாருங்க, அந்த கட்சியில கூட்டணி நிக்குது. அங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு தலித்தை நிப்பாட்டி இருக்கிறாங்க. அப்ப தலித்து அதிகமா இருக்கிற பகுதி உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த மாயாவதி அம்மா கூட அந்த அம்மா அமைதியாயிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அங்க ஒரு தலித்தை நிப்பாட்டினால அந்த தலித்து ஓட்டுகள் 25 விழுக்காடு இப்ப யாருக்கு வரப்போகுது? பிஜேபிக்கு வரப்போகுது. பிஜேபிக்கு எதிர்ப்பாளையா வரப்போகுது. எந்த கூட்டணி வரப்போகுது? காங்கிரஸ் கூட்டணி வரப்போகுது, இந்தியா கூட்டணி வரப்போகிறது. அதனால வர்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்திலேயே கடந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய 64 சீட்டு ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னாடி 73 சீட்டு ஜெயிச்சாங்க கூட்டணியில. இப்ப அவங்க சொல்றாங்க 20 சீட்டு மேல வராது, அது இந்தியா கூட்டணிக்கு வருது ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அப்ப அதுக்கு இப்ப இது நடந்துருச்சா? அடுத்த விஷயத்தை பாருங்க, ஊபியில அப்படி சொன்னாங்க. நம்ம கர்நாடகால எலெக்ஷன் வச்சு பாருங்க, கடந்த சட்டமன்ற தேர்தல். அப்ப என்ன டயலாக் விட்டாங்கன்னா, நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் முஸ்லீமுக்கு இருக்கிற இடஒதுக்கீடு நாங்க ரத்து செய்வோம். ஆனா மக்கள் சேர்ந்து ஒண்ணுங்க ரத்து பண்ணிட்டாங்க. நீங்க சொன்னீங்க நான் அங்க ரத்து பண்ணணும். மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சோழியை முடிப்பானு ரோட் ஷோ தான் காட்டினாங்க, பயங்கரமா காட்டினாங்க. ஆளை பஞ்சராக்கி வண்டியை பஞ்சராக்கி வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேரளா ஸ்டோர்னு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்க, நான் இருக்கா அந்த பீரியட்ல ரொம்ப திருட்டுத்தனமான ஒரு கருத்தை வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த படத்தை போய் பாருங்கன்னு நீங்க நம்ம புலிச்சட்டு மாறன் இருக்காருல்ல, படத்துக்கு எல்லாம் இது கொடுப்பாருல, விமர்சனம் பண்ணுவார்ல, அது மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? இந்த திருட்டு போய் 2 பேர், மோட்டா பாய் சோட்டா பாய். அந்த படத்தை போய் பாருங்க, சூப்பர் படம், அப்படி ஆகும் எப்படி ஆகுங்க. கடைசியா படம் குத்திக்கிடுச்சு, படம் பிளாப் ஆகி போச்சு. அது மாதிரி செய்யுது. அப்புறம் பாருங்களேன், இன்னொரு மேட்டு பாய், இது ரொம்ப முக்கியமான மேட்டுங்க. 2020 டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக MP பர்வேஸ் வர்மா அப்படின்னு அவனும் ஒரு திருட்டு பயிர் பிறந்தவங்க. அவன் என்ன சொல்லிருக்கான் தெரியுங்களா, இஸ்லாமியர் அந்த CA சட்டத்துல ஆதரிக்கிறாங்களே அவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இளம் பெண்களையும் குழந்தைகளையும் கற்பழிப்பார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மட்டரகமான கருத்தை சொன்னேன். அது தேர்தல் ஆணையம் அப்பயே ஒரு 4 நாள் இனி பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு டெல்லியை டோட்டலா முடிச்சு விட்டாங்க. டெல்லியை கதை முடிச்சு வச்சுங்க. டெல்லியில யாரு இருக்கா பயன்படுத்துறாங்களா? ஆமாங்க, இந்த பிரச்சாரத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தி ஒரே காரணத்திற்காக அவர் 4 நாள் நீ தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அந்த காலத்துல அவர் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துச்சு. இது சின்ன சின்ன நடவடிக்கைகள். ஆனா டோட்டலா மக்கள் என்ன பண்ணாங்க, டெல்லியில முடிச்சிட்டாங்க சொல்லியே. இப்ப பாருங்க, டெல்லியில இருக்கிற அந்த சீஃப் மினிஸ்டர் தூக்கி சிறைச்சாலையில போட்டுக்கிறாங்க. இப்ப எல்லா மக்களும் ஒன்னாயிட்டாங்க. காங்கிரஸ் ஆம் ஆத்மி எல்லாம் சேராடா அப்படின்றாங்க. இப்ப எல்லாம் ஒன்னா இப்ப பேசிக்கொண்ட தருணத்தில் இன்னைக்கு அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கு. டெல்லியில மாபெரும் உண்ணாவிரதம் நடக்குதுங்க, எல்லா கட்சியும் சேர்ந்து. ஆனா எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா பாத்தீங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் தலைவர்லாம் போய் அங்க பேசினார்ல. அப்ப அது மாதிரி இப்ப ஒரு அமைதியான ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அமைதி புரட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதுமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அமைதி புரட்சியின் காரணமாக இவர்கள் தோற்று விடுவார்கள் என்று செய்தி கிடைத்திருக்கு. உங்களுக்கு தெரியாது, ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்றேன் பாருங்க. அதாவது ஒன்றிய அரசுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு ஒரு உளவு அமைப்பு இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மத்திய அரசின் உளவு அமைப்பு. அந்த உளவு அமைப்பு ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு, நம்ம இந்த முறை நீ நினைச்ச மாதிரி 303 நீ கடந்த முறை ஜெயிச்சீங்க. இப்ப அது 272 கூட நீ வர முடியாது. உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு 200 தாண்டாதுன்றாங்க மேக்சிமம்.
நமக்கு வெற்றி பெற்று ஆட்சி அறிக்கணும் 272 வேணும். நீ எல்லா ஒரு கூட்டணி சேர்ந்து 200 தான் வரணும். ஏன்னா அவங்க அதான் சொல்றாங்க, முக்கியமான கருவி சொல்றாங்க, நீங்க தொடர்ந்து ஒரு வெறுப்பு அரசியலை இந்த மண்ணில நீங்க விதைச்சுக்கிட்டே இருக்கீங்க. மக்கள் எல்லாம் இப்ப ரொம்ப தெளிவாயிட்டாங்க. நீங்க இவிஎம் மிஷினை வச்சு ஆட்டை போலாம்னு நீங்க பாக்குறீங்க. இவிஎம் மிஷின் தவறு வந்தா கண்டுபிடிப்பதற்கு அமெரிக்காவும் எப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு, இங்கிலாந்து பார்த்துக்கிட்டே இருக்கு, ஜப்பான் பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனால அங்கேயும் ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இப்ப தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அதனால வெறுப்பு அரசியலை உருவாக்கலாம் அப்படின்ற திட்டத்துல அவங்க தேர்தல் அறிக்கை கூட கொடுக்காம, நான் பேசுறது உண்மை என்றால் நீங்க பொறுத்திருந்து பாருங்கள், வர்ற தேர்தல் அறிக்கையில அவங்க முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாகவும் இந்துத்துவத்தை தூக்கி பிடிப்பதற்கான வேலைகளை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். RSS முழுக்க முழுக்க அந்த வேலையை செய்யுது. வர்ற 2025 வந்தா 100 ஆண்டு ஆகுது. அப்ப இப்படி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய கலவரத்தை இந்த பூமியில உருவாக்கணும். அது குறிப்பா இஸ்லாமியருக்கு எதிர்ப்பாக. அதனால டக்குனு சிஏஏ கொண்டாடுறாங்க சம்பந்தமே இல்லாம. யோசித்து பாருங்க, சம்பந்தமே இல்லாம 80-20 அந்த காலத்துல சொன்னாங்க. சம்பந்தமே இல்லாம இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்ய சொன்னாங்க. இது எப்படின்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த பூமியில நல்லது செஞ்சமான எதுவுமே இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 விஷயம் ரொம்ப பெருசா இருக்குங்க. அந்த ரேஃபல் ஊழல் எடுத்தாங்கன்னா நீங்க சோழி முடிஞ்சு போச்சுங்க. பயங்கரமா ஆட்டை போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பிரதமருடைய கேர் பிஎம் கேர் அப்படின்னு ஃபண்டு, அது பல லட்சம் கோடி வந்திருக்கு. அந்த லட்சம் கோடிகள் என்ன பண்ண அப்படின்னா வாயை திறக்கவே இல்லை. அப்ப ஆட்சி மாறும்போது கேட்பான்ல, அந்த காசுல என்ன பண்ணு கேட்பான்ல. அது ஃபண்ட் இது பூரா அந்த பத்திரம் வாங்கின ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்தா வாங்கி பூரா எல்லா இடத்துலயுமே அரசியல்ல விலைக்கு வாங்குறதுக்கு எம்எல்ஏ எம்பியில வேலைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுவே இப்ப தெரிய வரும், அதுவும் பெரிய சிக்கலாகும். அதை விட ரொம்ப முக்கியமானதுங்க, நீங்க செஞ்ச பெரிய திருட்டு வேலை என்னன்னா, எல்லாருமே நம்ம அமைதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவன் ஒருத்தர் நிச்சயம் நீங்க செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டே மக்கள் புரட்சி, அமைதி புரட்சி உருவாக்குவாங்க. ஆனா இறைவன் ஒருவன் ராமர்னு பேரை சொல்லிட்டு பிரச்சனை பண்ணா, ராமர்னு ஒருத்தர் இருந்தா அவர் வாயத்தை இனிமேல் அம்பு விடுவாரா விட மாட்டாரா? யோசித்து பாருங்க. அந்த ராமர் கோயில் கட்டினாங்க பாருங்க, அதுல ஊழல் பண்ணிருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் ஊழல். அந்த இடத்தை வாங்கி மாற்ற ஒரே நைட்ல பல லட்சம் கோடியில ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. சிஏஜி அறிக்கையில பல லட்சம் கோடியில ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இப்ப தளபதி ஸ்டாலின் நம்ம தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை விட கொடுமையா சொல்லியிருக்கிறாரு. இந்த பேங்க்ல எல்லாம் இந்த ஏடிஎம் காசு எடுக்கிற பாத்தீங்களா, அதே மாதிரி அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் கீழே இருந்தா அதுல ஆர்டர் போட்டு 21,000 கோடிக்கு மேல மக்கள் சொல்லி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சூழ்நிலை பண்ணிட்டு எனக்கு கூட பணம் எடுத்து பார்த்தா 21 ரூபாய் உங்களுக்கு கட் பண்ற ஒரு சம்பந்தமும் இல்லாம எனக்கு வந்துச்சுங்க. ஏன்னா அது சம்பந்தம் இல்லாம நம்ம காசு நம்ம எடுத்தாலே 21 ரூபாய் கட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அது வேற சிக்கல். அது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய 25 லட்சம் கோடியை கொடுத்து இந்த மோடி, அந்த மோடி, இந்த மோடி, நம்ம கிங்ஃபிஷர் ஓனரு இவங்களை பூரா வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. இப்ப இதை பூராமே ஆட்சி மாறின பிறகு இதை பூரா நுட்பமாக ஆராய்வார்கள். ஏன்னா இப்ப அவங்க பயங்கரமான சிஸ்டம் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. மகாலட்சுமி அப்படின்னு ஒரு சிஸ்டம் போட்டுக்கா, பாத்துருக்கீங்களா? எல்லா பெண்களுக்கும் 1 லட்சம் எப்படி கொடுப்பாங்க? இந்த காசை பூரா பிடிச்சு அவன் சொன்னா கருப்பு பணம் கள்ள பணத்தை பிடிச்சு அக்கௌண்ட்ல போடுறாங்கல்ல. இப்ப இந்தியா கூட்டணி தலைவர் என்ன முடிவு பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த பிஜேபியோட ஊழல் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அதை அரசாங்கத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு வேற ஒண்ணுமே செய்யணும். அதானி அம்பானி 2 பேருக்கும் பிரைவேட் ஆக்கியிருக்காங்க எல்லா கவர்மெண்ட் சொத்துக்களை, அதை பூரா திருப்பி கவர்மெண்ட் எடுத்துருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பொருளாதார வலிமை நம்ம அடைஞ்சிருவோம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி இருந்தா இப்ப இவ்வளவு அறிக்கையை கொடுத்துருக்காரு பார்த்து ஒவ்வொன்றுமே சிறப்பானவங்க. இப்ப மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இருக்கு பார்த்தீங்களா, கடன், அதெல்லாம் ரத்து செய்ய போறாங்க. எல்லாமே ஃபுல்லா ரத்தாக்க போறாங்க. நீட்டு நம்ம வேணாம் பார்த்தீங்களா, அந்த நீட்டுல எடுக்க போறாங்க. பல விஷயங்கள். அதாவது இது எப்படின்னா சமூக நீதிக்கான ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த சமூக நீதிக்கான தேர்தல் அறிக்கையில முக்கியமா தொழிலாளர்களுடைய நலன், தொழிலாளர்களுடைய நலன்கள், பெண்களுடைய நலன்கள், பெண்களை பாதுகாக்கக்கூடிய நலன்கள், அதே மாதிரி தலித்துகள், சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பான ஒரு சட்டம், அதைத்தான் அவங்க உருவாக்குறாங்க. அதே தேர்தல் அறிக்கையில மைய புள்ளி அனைத்து சமூகத்திற்கான ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க. அதுல இடபிள்யூஎஸ் சொல்றாங்க பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? அந்த 10 விழுக்காடு அதே இடபிள்யூஎஸ் இப்ப எல்லா மக்களும் கொண்டு வர போறாங்க. பொருளாதாரத்தில் யாரெல்லாம் கீழே இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த உதவி செய்யணும் அப்படின்னு கொண்டு வராங்க. ஆக மொத்தம் இவ்வளவு ஒரு சிறப்பான தேர்தல் அறிக்கை வந்தனால அவங்க கூட கவியடைஞ்சு போயிருக்கிறாங்கன்னா, என்ன செய்யறதுன்னே தெரியாம அறிக்கையை நம்ம எப்படா கொடுக்கறது அப்படின்னு குழம்பி போயிருக்கிறாங்க. அப்ப என்ன முடிவு பண்ணிருக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு கலவரத்தை தூண்டுவோம், புரியுதா, ஒரு இஸ்லாமியர் வெறுப்பை உருவாக்கி விடுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜனநாயக சக்தியில், தோழமை சக்தியில ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டும். அதான் இப்ப இருக்கிற முக்கியமான செய்தி.
சரிங்கண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல அருமையான தகவல்கள் எல்லாமே தரவு ஆதாரங்களோட ரொம்ப அருமையா தெளிவுபடுத்தினீங்க. நிகழ்ச்சியில கலந்தது ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.